வணக்கம் நேயர்களே. ஜாய்சம் இன்டர்நேஷனல் அமைப்பின் மேலாளர் திருமிகு எட்வின் பிரதீப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. தீர்க்க தரிசனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம். அதை மிகவும் முக்கியமானதாகவும் மக்கள் கருதுகிறாங்க. ஏன்னா வருமுன் தெரிந்து கொள்வது என்பது மக்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு செய்தி. அந்த தீர்க்க தரிசனம் அது வருவதை பற்றி உரைப்பது அப்படின்ற நிலையில் தான் இருக்குது. அதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? வணக்கம் ஐயா. இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு இந்த ஊடகத்திலே நீங்கள் 2வது முறையாக அளிக்கின்றீர்கள். எங்களுடைய நிறுவனர் திரு மதிப்புக்குரிய யாசேவா அவர் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தை பற்றி கேட்கின்றீர்கள். மிகவும் நல்ல ஒரு கேள்வி இது. மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் தீர்க்க தரிசனம். அதாவது அது என்னவென்றால், நாளை நடக்கப் போகின்ற ஒரு நிகழ்ச்சி பல வருடங்களுக்கு பிறகு கூட அது நடக்கலாம். நாளை பொதுவாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை இன்றே தெளிவாக அது எப்படி இருக்கும், எப்படி அமையும், அது என்ன நடக்கும் என்பதை அறிவிக்கின்ற ஒருவருடைய பெயர் தீர்க்க தரிசி என்று சொல்லுகின்றோம். பைபிளிலே அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இசையாஸ், எரேமியாஸ், தானியேல் போன்ற ஹபாக்கூக்கு போன்ற பலர் அவர்கள் கடவுளால் எழுப்பப்பட்ட நபர்களாக இருந்தார்கள். இந்த மக்களை பார்க்கும் பொழுதே மக்கள் இந்த தீர்க்கதரிசிகளை பார்க்கும் பொழுது மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு பயமான ஒரு அச்சமும் கலந்ததாக தான் அவர்களை பார்த்தார்கள். என்றால் அவர்கள் கடவுளுடைய மக்களாக இருந்தார்கள். ஜபத்திலே அதிகமாக நேரம் செலவித்தார்கள். அவர்கள் வாய் வழியாக கடவுள் பேசுவார் என்ற அந்த ஒரு அச்சமும் அவர்கள் மேல் இருந்தது, ஒரு மரியாதை. அப்படி அவர்கள் வாய் திறந்து பல 100 ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக சொல்லுகின்றார்கள். அதை தான் தீர்க்க தரிசனம் என்றும் சொல்லுகின்றோம். இதற்கு உதாரணம் நாம் தரலாம். இசையாஸ் என்கின்ற ஒரு பெரும் தீர்க்கதரிசி, மேஜர் ப்ராஃபெட் என்று சொல்லுவோம். 4 மேஜர் ப்ராஃபெட்ஸ், மைனர் ப்ராஃபெட்ஸ் என்று இருப்பார்கள். இசையாஸ், எசேக்கியேல், தானியேல், எரேமியாஸ் இவர்கள் மேஜர் ப்ராஃபெட்ஸ். அதில் இசையாஸ் அவர் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு தெளிவாக மெஸ்ஸியா என்கின்ற ஒருவர் வருவார் என்பதை அறிவிக்கின்றார். அவருடைய புஸ்தகத்திலே பார்க்கின்றோம். 9வது ஆகமத்திலே 6வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். இதுபோல் நம் நடுவிலே ஒரு பாலகன் பிறப்பார், ஒரு குமாரன். அவரை அதிசயமானவர் என்று அழைப்பார்கள். ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். மற்றும் மக்கள் பெரும் அதாவது சர்வேஸ்வரன் நம் நடுவிலே என்று அவர் திகழ்வார். காலங்களில் இது அதிகமாக கேள்விப்படுவோம். கரெக்ட். இதை ஒரு பாடலாகவே பாடுவார்கள். அப்படி என்று அவர் தெளிவாக அறிவித்திருப்பார். இவர் சமாதானத்தின் இளவரசனாக திகழ்வார். அப்படி என்று தெளிவாக இவர் வழியாகத்தான் நாம் அனைவரும் இரட்சணியம் அடைவோம், நம் நடுவிலே பிறப்பார் என்று அவர் சொல்லுகின்றார். அடுத்தது ஒரு மைனர் ப்ராஃபெட் மிக்கேயாஸ் என்கின்றவர், பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர். அவர் என்ன சொல்லுவார்? பெத்லஹேம் எஃப்ரேட்டா என்று அழைக்கப்படுகின்ற நீ சிறிய ஒரு ஊர் என்று யூதேய மக்கள் நடுவிலே எண்ணிவிடாதே. ஏனென்றால் உன் நடுவிலிருந்து தான் இரட்சணியத்தை கொடுக்க போகின்ற இரட்சகர் வருவார் என்று அவ்வளவு தெளிவாக நாசரேத்திலே வாழ்ந்து இருந்தாலும் பிறப்பதற்கு பெத்லஹேம் செல்கின்றார். அதை இப்படித்தான் நடக்கும் என்று ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இவர்கள் குறிக்கின்றார்கள், மக்களிடையே சொல்லுகின்றார்கள். இப்படித்தான் நடக்கும் என்பது தீர்க்க தரிசனம். இப்போ இது மாதிரியான ஒரு நற்செய்தியும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தீர்க்கதரிசிகள் எதிர்மறையான, மக்களுக்கு எதிரான கருத்துக்களையும் கூட முன்னறிவிக்கிறாங்க. ஆம், அதுவும் உண்டு. இப்போ இதில் ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன். தீர்க்க தரிசனம் எதற்காக என்றால், இவர்கள் பேசுவது உண்மைதான், ஒரு வெராசிட்டி. இவர்கள் சொல்லுவது உண்மைதான் என்றால் இவர் சொன்னதுபடியே அப்படியே நடந்துவிட்டது பாருங்கள் என்று மக்களுக்கு அந்த ஒரு உணர்வை கொடுப்பதற்கு இது சாதாரண விஷயமல்ல. இவர்கள் உண்மை பேசுகின்ற ஒரு விஷயம்தான் இது என்று அந்த ட்ரூத், அந்த வெராசிட்டியை காட்டுவதற்காக நமக்கு புதுமைகள் செய்வார்கள். இந்த தீர்க்க தரிசனம் கொடுப்பவர்கள், தீர்க்க தரிசிகள் இப்படி எடுத்து உரைப்பார்கள், தீர்க்க தரிசனம் எடுத்து உரைப்பார்கள். இது அனைத்துமே அந்த ட்ரூத், இது சொல்லுவது உண்மை, நாம் இவர்களை நம்ப வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வெராசிட்டிக்காக நடக்கின்றது.
இதிலே இப்பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னீர்கள், பாசிட்டிவ் ப்ராஃபசிஸ், நெகட்டிவ் ப்ராஃபசிஸ். ஸோ பாசிட்டிவ் என்றால் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்க்க தரிசனம், நெகட்டிவ் ப்ராஃபஸி என்றால் ஒரு அழிவை பற்றி பேசுகின்ற ஒரு தீர்க்க தரிசனம் என்று 2 வகையாக இதை பிரிக்கலாம். ஆக்கப்பூர்வமான ப்ராஃபஸிகள் இப்பொழுது தான் நான் உங்களுக்கு சில தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கின்றேன். அதேபோல் இசையாஸ் அவருடைய ஆகமத்திலே பார்க்கின்றோம், 35வது அதிகாரம். அதிலே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய திருப்பாடுகளையே அவர் சொல்லுவார் தெளிவாக, எப்படியெல்லாம் நடக்கும். அவர் நம் நடுவிலே வருவார், நம் நடுவிலே இருப்பார், மற்றும் அந்த நேரத்திலே அவர் வாழ்கின்ற காலத்திலே ஊமையாக இருப்பவர்கள் பேசுவார்கள், முடமாக இருப்பவர்கள் ஓடுவார்கள், காது கேட்காதவர்கள் கேட்பார்கள், கண் பார்வை இல்லாதவர்கள் பார்ப்பார்கள் என்றெல்லாம் அவர் சொல்லுவார். அதெல்லாம் அப்படியே நடக்கும் ஆண்டவருடைய காலத்தில். பின் இசையாஸ் 53வது அதிகாரத்தில் என்ன சொல்கின்றார்? பாசிட்டிவ் சொல்லி கொண்டு வருகின்றேன், பாசிட்டிவ் ப்ராஃபசிஸ். 53வது அதிகாரத்தில் அவருடைய திருப்பாடுகளை சொல்கின்றார். எப்படி இவர் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் இவர் சுமப்பார், அவர் he will be pierced, அதாவது அவர் துளைக்கப்படுவார், ஆணியின் அந்த கருத்து. நம்மளுடைய பாவங்களுக்காக துன்புறுவார், துளைக்கப்படுவார், அழுத்தப்படுவார், he will be crushed by our iniquities என்றெல்லாம் தெளிவாக சொல்லுவார் அந்த தீர்க்க தரிசனம். இதெல்லாம் நம் குட் ஃப்ரைடே அப்பொழுது பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆலயத்தில் இதெல்லாம் பார்க்கின்றோம். இதை நாம் நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. ஒரு விதத்தில் சோகமாக இருந்தாலும் இதன் வழியாகத்தான் உலக மக்களுக்கே ரட்சணையும் கிடைத்தது. ஆண்டவருடைய சிலுவை மரணம் இல்லாமல் போனால் நமக்கு ஏது ரட்சணையும், நமக்கு ஏது மறு வாழ்க்கை, நாம் அதோ கதியாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமாக இருந்திருப்போம். இதை ஒரு பாசிட்டிவாக பார்க்கணும். நெகட்டிவ் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஆதி ஆகமம் ஜெனசிஸ் அதிலே பார்த்தீர்கள் என்றால் 12வது புஸ்தகத்திலே ஃப்ளட், நோவாவுடைய காலத்திலே உலகம் முழுவதும் அழிக்கப்படும் என்பதை தெரிவிக்கின்றார் பிதாவாகிய சர்வேஸ்வரன். மறுபடியும் ஆண்டவர் மத்தேயு ஆகமத்திலே 24வது புஸ்தகத்திலே பார்க்கின்றோம். அவரும் எப்படி கடைசி காலத்திலே என்னெல்லாம் நடக்கும், புக் ஆஃப் ரெவலேஷன்ஸ் வெளிப்பாடுகள் புஸ்தகத்திலும் இருக்கின்றது. எப்படி வேத கலாபனை நேரம் விசுவாசம் குலைந்து போகும், மக்கள் மெய்ப்பர்கள் இல்லாமல் தவிப்பார்கள், கடைசி காலம் என்று ஒன்று வரும், அங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், போர் போன்ற மக்கள் அவதி என்பது பயங்கரமாக எல்லா பக்கத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். 2வது வருகையின் முன்னறிவிப்பாக இது திகழும் என்றெல்லாம் சொல்கின்றார். அதாவது இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இரண்டையும் சொல்லிவிட்டோம். இப்பொழுது எதற்காக இதை பேசுகின்றோம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். எதற்காக என்றால், இந்த நெகட்டிவ் ப்ராஃபஸிஸ், இது அதாவது பயங்கரமான நிகழ்ச்சிகளை எடுத்து சொல்லக்கூடிய ப்ராஃபஸிஸையே மையமாக வைத்து, ஐயோ இந்த உலகம் முடிந்து விடுமோ, ஆம் இப்பொழுது ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கின்றது, மெடிட்டரேனியன் சி அருகிலே அங்கே பிரச்சனைகள், இங்கே பாகிஸ்தான் பிரச்சனைகள், போர் எல்லா பக்கமும் இது நம்முடைய கடைசி கட்டத்தில் தான் இருக்கின்றோம் போல் தெரிகின்றதே, உலகம் முடிய போகின்றதா, நான் என்ன செய்ய போகின்றேன் என்ற ஒரு பயத்திலே அச்சம் இருக்க வேண்டியது தான். அது தெய்வ பயம் என்று சொல்வது வேறு. ஆனால் இந்த பயத்திலே ஒரு விதமாக ஃப்ரீஸ் ஆகி எந்த ஒரு காரியத்தில் முன் வைக்காமல் பின் வைத்து பயந்து அப்படியே இறுகி போகக்கூடாது என்ற அந்த கருத்தை சொல்வதற்கு தான் இதை நாம் இப்பொழுது இரண்டையும் காட்டுகின்றோம். உள்ளது தான், இரண்டும் உள்ளது தான். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். என்னவென்றால், பைபிளிலே அழகாக எடுத்துரைக்கின்ற ஒரு காட்சி உங்கள் கண் முன்னால் வைக்கின்றேன். இசையாஸ் என்ற தீர்க்கதரிசி வாழ்கின்ற அந்த காலத்திலே எஸ்ரேயா என்ற அந்த அரசர், அவருக்கு இசையாஸ் என்ன சொல்கின்றார் என்றால், நீ இன்னும் கொஞ்ச நாளிலே உயிர் துறப்பாய், இறக்கப் போகின்றாய், இதை சொல்வதற்காக தான் இங்கே வந்திருக்கின்றேன், பாவம் பெருகிவிட்டது, இதை தெரிவிக்க சொன்னார் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லிவிட்டு உடனே செல்லுகின்றார். இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்தான். ஒரு வேதனை தரக்கூடிய, நீ சாக போகின்றாய் என்ற ஒரு வேதனை கொடுக்கின்ற ஒரு விஷயம். அதை கேட்டவுடன் இந்த அரசர் என்ன செய்கின்றார்? உடனடியாக ஆண்டவரிடம் முழங்கால் படியிட்டு கூக்குரலிடுகின்றார். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும், என் மக்கள் மீது இரக்கமாயிரும், செய்த தவறுகளை மன்னித்து எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடும், இதை சரி செய்கின்றேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த இசையாஸ் அந்த அரண்மனையின் கோட்யார்டு என்ற இந்த நடு முற்றத்தை கடக்க கூட இல்லை, அதற்குள் கடவுள் அவரிடம் பேசுகின்றார். திரும்ப செல், அவரிடம் சென்று இந்த விஷயத்தை சொல். மறுபடியும் விருட்டென்று திரும்பி வருகின்றார். இவரை பார்த்து
ஆண்டவர் நீ சொன்ன ஜெபம் ஆண்டவருடைய செவியில் கேட்கப்பட்டது. இந்த நிமிஷத்திலிருந்து 15 ஆண்டுகள் உனக்கு அதிகபட்சமாக கொடுக்கப்படுகின்றது. செய்ய வேண்டிய காரியத்தை நல்லபடியாக செய். 1. இரண்டாவது ஒரு உதாரணம் இதே அரசருடைய வாழ்க்கையில் நடக்கின்றது. அசீரிய படை பெரிய அளவிலே பதிதர்கள் நம்முடைய கடவுளுடைய மக்களை எதிர்த்து வருகின்றார்கள். யூதேயாவிலே பல நாடுகள் நம்முடைய அரசருடைய நாடுகளை கைப்பற்றி இப்பொழுது அவருடைய அரண்மனை அவருடைய ஊருக்கே திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். செனாச்செரிப் என்ற அந்த அரசருடைய படை. அவரோ தேவதூஷணம் பேசுகின்றார். ஏனால் அவர்கள் சிலை வழிபாடில் இருக்கின்றார்கள். உங்களை எந்த கடவுள் காப்பாற்றுகின்றார் என்று நான் பார்க்கிறேன் என்று சவால் விட்டு கொண்டு பெரிய ஒரு படையோடு வெளியே நிற்கின்றார். அப்பொழுது இதே அரசர், தெய்வ பயம் உள்ள அந்த அரசர் என்ன செய்கின்றார்? உடனடியாக தன் ஆடையை கிழித்து ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரிடம் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்கின்றார். தயவு செய்து உங்களுடைய மக்களை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுங்கள். உங்களே நம்பி இருக்கின்ற நாங்களே எங்களை காப்பாற்றுங்கள். பதிதர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள். ஏனென்றால் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களால் தான் முடியும். இரக்கம் காட்டுங்கள். நாங்கள் செய்த பாவத்தை மன்னியுங்கள் என்று அவர் கூக்குரலிட்டு மன்றாடுகின்றதை கேட்டு என்ன நடக்கின்றது? அன்றிரவே சர்வேஸ்வரன் ஒரு சம்மனஸை அனுப்பி 1,85,000 சோல்ஜர்ஸ் அசீரிய படையிலே உள்ள வீரர்கள் இறக்கின்றார்கள். உடனடியாக பயந்து செனாச்செரிப் அவமானப்பட்டு ஓடி நினிவே என்ற அந்த நினிவே பட்டணத்தை அடைகின்றார். அங்கு அவருடைய புதல்வர்களே அவரை கொள்ளுகின்றார்கள். என்ன சொல்ல விரும்புகின்றோம் என்றால், ஒரு நெகட்டிவ் ப்ராஃபஸி, ஒரு பயங்கரத்தை குறிக்கின்ற ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தால் அங்கே நாம் ஃப்ரீஸ் ஆகாமல் நம்முடைய அரசர் ஹெஸ்ரேயா போல் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு இதை தயவு செய்து மாற்றி அமையுங்கள். மாற்றி அமைத்தார் அல்லவா அன்று? அதே போல் நாம் ஏன் இன்று மாற்றி அமையுங்கள் என்று முழங்கால் படியிட்டு செய்த பாவங்களை மன்னியுங்கள் என்று கேட்டு இனி எப்படி செம்மையாக வாழ்கின்றோம் என்று யோசித்தால் அதை அப்படியே மாற்ற முடியும். கடவுளால் மாற்றி இருக்கின்றார். 2 உதாரணங்கள் கொடுத்தேன். ஒன்று, இறக்கப் போகின்றார் என்று சொல்லும் பொழுது, எசேயா சொல்லும் பொழுது அவர் ஜெபம் செய்த அடுத்த வினாடியே அவருக்கு விமோச்சனம், 15 வருடம் எக்ஸ்ட்ரா. 2வது, செனாச்செரிப் இப்படி அசீரிய படையோடு இருக்கும் பொழுது ஒரு சம்மனஸை கொண்டு இவர்களை அழித்து ஒரு சூப்பர் நேச்சுரல் வழியாக அல்ல, எப்படி என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அந்த அரசரும் உயிரை இழக்கின்றார் செனாச்செரிப். அப்பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் நெகட்டிவாக இருந்தாலும் அதையும் நம்முடைய மன்றாட்டினால் நிச்சயமாக பாசிட்டிவாக மாற்ற முடியும் என்கின்ற விஷயத்தை தான் பேச இங்கு நாம் வந்திருக்கின்றோம். என்ன தொடர்பு? சரியாக கேட்டீர்கள். நம்முடைய ஜாய்சம் என்கின்ற அமைப்பு, திரு மதிப்புக்குரிய யாசேவா அவர்களால் நிறுவப்பட்ட இந்த அமைப்பு என்ன செய்கின்றார்கள் முக்கியமாக என்று நாம் உற்று நோக்க வேண்டும். அவருடைய உள்நோக்கம் என்ன? நம்முடைய யாசேவா அவர்கள் யெஷுவா என்று ஆண்டவரை அழைப்பார். அதாவது ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், அவருடைய பெற்றோர் அவரை தங்களுடைய தாய்மொழியிலே யெஷுவா என்று அழைத்தார்கள். தமிழிலே நாம் இயேசு என்றும், ஆங்கிலத்திலே ஜீசஸ் என்பது அவருடைய தாய்மொழி. அரமேயாக் என்ற மொழியிலே இஸ்ராயலிலே யெஷுவா என்று அவர் அழைக்கப்பட்டார். அதனால் நம்முடைய யாசேவாவும் யெஷுவாவை நோக்கி செல்கின்ற நாம் யெஷுவன்ஸ் என்று நமக்கு ஒரு பெயரை வைத்திருக்கின்றார். இதிலே அவர் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்றால், உலகத்திலே நாம் இப்பொழுது நடக்கின்ற போர், பிரச்சனை, சாவு, பயங்கரம் இதையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருந்தாலும் அதை பார்த்து முடிந்து போனது நம் கதை, இனிமேல் நம்மளால் ஒன்றுமே முடியாது போல் இருக்கின்றது என்று கைகளை கீழே போடாமல் நாம் கைகளை கூப்புவோமாக. நம்மால் செய்ய முடிஞ்ச காரியங்களை நாம் கண்டிப்பாக செய்யலாம். பாசிட்டிவ் ப்ராஃபஸிஸ் இருக்கின்றதே, ஆக்கப்பூர்வமான ப்ராஃபஸிஸ் எவ்வளவோ இருக்கின்றது. ஆண்டவரே சொன்னால், அருளானந்தர் ஜான் அவருடைய ஆகமத்திலே பார்க்கின்றோம், 2வது அதிகாரத்திலே, இந்த எருசலேம் ஆலயத்தை இடியுங்கள், 3 நாட்களில் நான் மறுபடியும் எழுப்புவேன். பாசிட்டிவ், ஒரு ஹோப் கொடுக்கின்றார். அவர் தன்னுடைய உடலை பற்றி பேசினார். 3 நாட்களிலே நான் உயிர் தெழுவேன், ஈஸ்டர். ஆனால் அந்த ஹோப்பை பார்த்தீர்களா?
நீங்கள் இடித்தாலும் நான் மறுபடியும் எழுவேன், உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து தான் நான் உங்களை என்னிடம் அழைத்து செல்வேன். இதுபோல் பலவிதமான பாசிட்டிவ் ப்ராஃபசிஸ் நம்ம சொற்றொடர் சாதாரண ஒரு மக்களுக்கு கூட பொருந்த. நீங்க ஒரு நிகழ்வு நடந்ததுனால நீங்க தயங்கிறாதீங்க, அடுத்த முயற்சி எடுங்க, அடுத்தது எடுங்க. நான் செய்ததை போல் நீங்களும் செய்யலாம். உங்களோடு நான் என்றுமே இருக்கின்றேன், நீங்கள் எதற்காக அஞ்சுகின்றீர்கள்? எத்தனை முறை இந்த வேதாகம புஸ்தகத்திலே அதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல பாசிட்டிவை நாம் நோக்கும் பொழுது அதிலே ஒரு நேர்மறை சக்தி, அதிலே வரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வழியாக பல நல்ல காரியங்களை நம்மால் செய்ய முடியும். ஹபாக்குக் என்கின்ற ஒரு மைனர் ப்ராஃபெட், அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், த க்ளோரி ஆஃப் காட் ஒரு கடலிலே உள்ள நீரை அளவிட முடியாத அளவுக்கு எப்படி பரப்பளவிலே பறந்து கிடக்கின்றதோ அதுபோல் அந்த ஆண்டவருடைய மகிமையை உலகம் முழுவதும் பரப்பப்படும், அதை பார்ப்பீர்கள் என்று தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கின்றார். எவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராஃபஸி என்று பாருங்கள். இதை நீங்கள் பார்ப்பீர்கள், இது நடக்கும் அப்படின்னு என்று அவர் சொல்லிவிட்டார் என்றால் அது நடக்கும் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அது நடக்கும். அதை எப்படி நடத்துவது என்றுதான் யாசேவா முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். எப்படி இதை நடத்துவது, எப்படி அவர் கொடுக்கின்ற வழி என்னவென்றால், நம்முடைய ஜாய்ஸம் வழியாக லவ், பீஸ் அண்ட் ஜாய், தன்னலமற்ற அன்பு, அதை பற்றி நாம் போன முறை பேசினோம். தன்னலமற்ற அன்பால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஹாவ் அ லவ் ஆக்கிபைட் ஹார்ட். போன முறை நான் உங்களுக்கு அதை பற்றி பேசியிருக்கின்றேன். ஒரு மனது தன்னலமற்ற அன்பால் பெருகி அதை செயல்படும் பொழுது முதல் நாம் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற மனைவி பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுதும், நாம் வாழ்கின்ற அந்த பக்கத்தில் இருக்கின்ற சமுதாயம், நம்முடைய தெரு, நம்முடைய அக்கம் பக்கத்திலே வாழ்கின்றவர்களுக்கு அது பரவும். அதுதான், அதிலிருந்து வரக்கூடியதுதான் உண்மையான அந்த பீஸ் அண்ட் ஜாய். பீஸ் என்கின்றது அமைதி, ஜாய் என்கின்றது ஆனந்தம். இதுதான் ஜாய்ஸத்துடைய தாரக மந்திரம். இதை செய்வதற்காக தான் நாம் வந்திருக்கின்றோம். எதற்காக இதை செய்கின்றோம் என்றால், இப்படி செய்வது தான் ஒரே வழி ஹபாக்குக்குடைய ப்ராஃபஸி நடைமுறைக்கு வரும். ஆண்டவருடைய அந்த மகிமையானது வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? போர் நடுவிலே வெளிப்படுமா? வெளிப்படாது. எப்பொழுது அது வெளிப்படும்? நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த லவ், பீஸ் அண்ட் ஜாயால் நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு அது பரவும். அதை பார்த்து அவர்களும் அதே போல் மாறுவார்கள். அதற்கு எப்படி என்று நாம் அதற்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த லவ், பீஸ் அண்ட் ஜாய் எப்படி இந்த யெஷுவாவுடைய வழியிலே சென்று அதை பரப்புவது, 2000 சிட்டிஸுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று மதிப்புக்குரிய எங்களுடைய யாசேவா அவர்கள் சொல்லுகின்றார். எவ்வளோ பெரிய ஒரு விஷன் என்று பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பக்கமும் இருளடைந்து உடைந்து செதறிக்கொண்டு விழுகின்ற இந்த காலத்திலே எழுந்து நின்று, இது ஒரு அன்ஆஸ்ட் ஆஃபரிங். ஏற்கனவே போன முறை நாம் பேசியிருக்கின்றோம். யாருமே இதை செய் என்று சொல்லவில்லை. தானாக முன்வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் தானாக மனமுவந்து அன்ஆஸ்ட் ஆஃபரிங், யாரும் கேட்கப்படாத ஒரு அளிப்பு என்று போன முறை நாம் பேசியிருக்கின்றோம். தானாக முன்வந்து அவராக இந்த முயற்சி எடுக்கின்றார். எப்படி? பெரும் முயற்சி. 2000 சிட்டிஸை நோக்கி 2030 வருடத்திற்குள் இதை சாதிக்க வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் பின் நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அவர் கொடுக்கின்ற அந்த ஒளி நகரங்களை நோக்கி. அப்போ கிராம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கிராமங்கள் நகரத்தோடு ஒட்டி வருகின்ற அந்த கான்செப்ட் தான். அதில் அப்படி பொங்கி வழியும். அதாவது அப்படி ஒரு அமைப்பை நோக்கி செல்லும் பொழுது எதை வைத்து இவர் இந்த சிட்டிஸை உருவாக்கப் போகின்றார் என்றால், இவர்களுக்கு இந்த தன்னலமற்ற அன்பு, அதை அவர்களுக்கு மையமாக சொல்லி கொடுத்து, அதாவது ஜாய் சர்க்கிள் என்று சொல்லுவோம். அது ஒரு தனி டாபிக். மறுபடியும் இன்னொரு முறை சந்திக்கும் பொழுது அதை விவரமாக சொல்கின்றேன். எப்படி இது ப்ராக்டிக்கலாக நடக்கும் என்பது அதை நான் உங்களுக்கு விவரிக்கின்றேன் இன்னொரு நாள். இந்த ஜாய் சர்க்கிள்ஸ், ஆனந்த வட்டம் வழியாக நம்முடைய தெருவிலே முதலில் நம்முடைய ஃப்ளாட்டிலே இத்தனை குடும்பங்கள் நடுவில் மற்றும் இந்த தெருவில் இருக்கின்ற ஒரு 20-30 குடும்பங்களுக்கு நடுவிலே என்று ஆனந்த வட்டங்கள் போல் அமைத்து நாம் இந்த லவ், பீஸ் அண்ட் ஜாயை
நாம் எல்லாருக்கும் எடுத்துரைப்பது தான் இந்த பிளானுடைய சாராம்சம், இதனுடைய அடிப்படை. இதன் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அது பரவி ஒரு ஊருக்கே பல முக்கியமான இடங்களிலே அது பரவும் பொழுது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது அந்த ஊரிலே ஆரம்பிக்கும். இப்படி தான் ஒவ்வொரு ஊராக இப்படி நாம் செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது அந்த ஹபாக்குக்குடைய ப்ராஃபஸி ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் கடவுளுடைய அந்த க்ளோரி ஆஃப் காட், அவருடைய அந்த மகிமையும் ஆட்சியும் மக்கள் நடுவில் எப்படி பரவி இருக்கிறது என்று ஆச்சரியமாக பார்க்கத்தான் போகின்றீர்கள் என்ற அந்த ப்ராஃபஸியானது இப்படித்தான் இது நிறைவேறும் என்று எங்களான ஒரு சிறிய முயற்சி, ஆனால் பெரிய வேலையை அவர் பாதத்தடியிலே வைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஜாய்சம் அமைப்பு ஏற்கனவே வெளிவந்த தீர்க்க தரிசனங்களை நோக்கி மக்களை முன் நகர்த்துகிறது, அந்த வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம் சார். அதாவது நம்முடைய வேலை அது அடித்தளமாக அப்படி ஒரு எண்ணம். ஏனென்றால் எல்லாருக்கும் போன முறை நாம் பேசணும், எல்லாருக்கும் தேவை வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் என்றால் ஒரு ஆனந்த நிலை. சந்தோஷம், சிற்றின்பம் அது வேண்டாம். நமக்கு ஒரு ஆனந்தமான ஒரு 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 நிலை அடைவன். ஒரு சிலர் யோகாவுக்கு போகின்றார்கள், தியானிக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு சில வேலைகள், வழிகள். அது எல்லாத்தை விட சாலச் சிறந்தது இந்த வழி என்று நாம் அவர்களுக்கு எடுத்து கூறும் பொழுது ஃபவுண்டேஷனிலே இதுதான் அடியிலே இருக்கின்றது. பட் அதற்கு மேல் பலவிதமான ப்ராஜெக்ட்ஸ் யாசேவா சார் வைத்திருக்கின்றார். நம்முடைய மதிப்புக்குரிய நிறுவனர் 21 ப்ராஜெக்ட்ஸ் வைத்திருக்கின்றார். அதிலே மர்சி ப்ராஜெக்ட்ஸ் என்று வீடு இல்லாதவர்களுக்கு, அடைக்கலமே இல்லாதவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது, வாரிலே கஷ்டப்பட்டு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் இழந்த அந்த குழந்தைகள், உதாரணத்துக்கு யூக்ரைன் குழந்தைகள், வழி இல்லாமல் ஒரு தாய் அந்த 2 3 குழந்தைகளை எப்படி நான் இந்த உலகத்தில் காப்பாற்றுவேன் என்ற நிலையிலே நம்மால் ஏதாவது அவர்களுக்கு செய்ய முடியுமா என்று யோசிக்கின்றார். இது ஒரு மர்சி ப்ராஜெக்ட். 2 3 நாம் கருத்தடை செய்ய வேண்டாம், கருச்சிதைவு செய்ய வேண்டாம், அபார்ஷன் செய்ய வேண்டாம். அந்த குழந்தைகளை, உருவான குழந்தைகளை தவறாக உருவாகியிருந்தாலும் காப்பாற்றுவோம். அது ஒரு உயிர், அதை நாம் கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது என்பதையும் ஒரு மர்சி ப்ராஜெக்டாக 21 இதெல்லாம் கலந்து வரும். ஆக மொத்தத்தில் நாம் செய்கின்ற காரியமானது பல விதத்திலும் நாம் கவர் செய்கின்றோம். அதாவது ஆளுமை, எப்படி ஒரு நல்ல ஆளுமை நடத்துவது, எப்படி இப்போது கிளைமேட் சேஞ்ச் இவ்வளோ பெரிய அளவிலே அமெரிக்கா எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கின்ற பயங்கரமான சூறாவளி காற்றுகளும் அந்த ஓசோனில் விழுந்த அந்த இதன் வழியாக இப்பொழுது பனிக்கட்டிகள் எல்லாம் கரைந்து கொண்டு பயங்கரமாக ஹீட் ஜென்ரேட் ஆகிக்கொண்டு இருக்கின்றது காலத்திலே வாழ்கின்றோம். அதற்கு இந்த மாதிரியான கோல் இதெல்லாம் நாம் யூஸ் பண்ணக்கூடாது, எனர்ஜியே வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்முடைய சந்ததிகளை காப்பாற்ற வேண்டும் என்று வேறு விதமான ப்ராஜெக்ட்ஸ், எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸும் அவர் வைத்திருக்கின்றார். மக்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும். முழுமையான ஆரோக்கியம் என்றால் என்ன, அதில் ஆயுர்வேதத்தை கலந்து ஒரு ப்ராஜெக்ட் வைத்திருக்கின்றார். ஏனென்றால் நாம் வேரிலே குணப்படுத்த வேண்டும் ஒரு வியாதியை, ஏதோ மேலோட்டமாக குணப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி ஹொலிஸ்டிக்காக இதை எப்படி செய்யலாம் என்று பலவிதமாக, அது முழுமையாக, ஹொலிஸ்டிக்னால் ஒரு முழுமையான என்று பலவிதமான ப்ராஜெக்ட்ஸை வைத்துக்கொண்டு முன்னோக்கி இந்த எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் தான். கரெக்ட் சார். அந்த அளவிற்கு முக்கியமானது கூட. ஆமாம் சார். ஆனால் அந்த தனி ஒருவர் திருமிகு யாசேவா அவர்கள் செய்கிறார். மிகவும் நல்ல, அப்படின்னா எப்படி? மிகவும் நல்ல கேள்வி சார் இது. ஏனென்றால் யாசேவா எங்களிடம் பலமுறை இதை பற்றி பேசியிருக்கிறார். நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. இதிலே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அயனா சபையுடைய அவர்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இன்ஃபேக்ட். ஏனென்றால் அவர்களே இதை தெளிவாக நாடுகளுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். கிளைமேட் சேஞ்சுக்காக உழைக்க வேண்டும், பிறகு இது ஹெல்த்துக்காக உழைக்க வேண்டும், சுத்தமான குடிநீர், சுகாதாரமான காற்று, இது போன்ற இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அது நடைமுறையிலே ஒவ்வொரு நாடுகளிலே பார்க்கும் பொழுது அதற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செல்லுகின்றார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவர்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கின்றது. பெரிய பெரிய
நாடுகள் போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகள் முழு நேரமும் என்ன செய்கின்றார்கள், ஆர்ம்ஸே வந்து வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங்கிலே மிகவும் குறியாக இருக்கின்றார்கள். இப்படி வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிலே இருக்கு. தேவைதான், வீடு என்றால் அதற்கு ஒரு கதவு வேண்டும், கதவு இருந்தால் அதற்கு ஒரு பூட்டு ஒன்று வேண்டும், அப்போதான் உள்ளே இருக்கின்றவர்கள் நன்றபடியாக இருப்பார்கள், உண்மை. ஆனால் அதற்கென்று எந்நேரமும் வெப்பன்ஸையே நினைத்து கொண்டு அதையே பெருக்கிக் கொண்டு ராக்கெட்ஸ் அது என்று போகின்ற பொழுது அது ஒரு நெகட்டிவாக போகின்றது போல் தெரிகின்றது. இந்த ஐநா சபை கொடுக்கின்ற அற்புதமான விஷயங்களிலே கொஞ்சம் ஒரு 50%, ஒரு 25% ஃபோக்கஸ் பண்ணினால் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படாத அளவிற்கு இருக்கும். ஐநா சபையின் ஊதியம் வாங்காத ஒரு ஊழியராக, ஒரு தூதராக திருமிகு யாசேவா செயல்படுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் அப்படியே தான் சொல்லிக்கிட்டார். இது வந்து எங்களுக்கு அது பிரித்து இந்த 21 ப்ராஜெக்ட்ஸை காட்டும் பொழுது அதிலே பக்கத்திலே எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் ஐநாவோடு ஒத்து போகின்றது என்று அவர் அப்படியே காட்டுகின்றார். அது வந்து மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த அன்ஆஸ்க்ட் ஆஃபரிங்க்கு ஒரு சிறந்த உதாரணம் இவர்தான் என்று நாம் சொல்லலாம். என்றால் இதை ஒரு தனிநபராக எடுத்துக்கொண்டு இதில் ஒரு முயற்சியில் இறங்கி தன்னிடம் இருக்கின்ற அந்த சிறிய ஃபினான்ஸை வைத்து நாம் என்ன செய்யலாம், சிறிய அளவில் இல்லாமல் பெரிய அளவிலே இங்கே தமிழ்நாடு இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் இன்று அங்கே எரிந்து கொண்டிருக்கின்ற பெரிய 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 நாடுகளிலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளையும் நாம் எப்படி அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அதை செய்து முடிக்க முடியும். தமிழனால் எல்லாம் செய்ய முடியும் சொல்லுகின்றார்களே, வாழ வைக்கின்ற நாடு தமிழ்நாடு என்று சொல்வது போல், வந்தாரை வாழ வைக்கும் நாடு என்று சொல்வது போல், கணியன் புகன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஆயிரக்கணக்கான வருடங்கள் முன்னால் சொன்னது போல் தமிழர்கள் பல இடங்களே இருக்கின்றார்கள். அவர்களால் இது ஒரு நல்ல பேர் நமக்கு கிடைக்கட்டும், இந்த சாதனைகள் அவர்கள் செய்யலாம், இந்த ப்ராஜெக்ட்ஸை அவர் எடுத்து நடத்தலாம் என்றால் அங்கங்கு இது மிகவும் தேவைப்படுகின்ற ப்ராஜெக்டாக. இது கிளைமேட் ஹெல்த்தை நாம் ஃபோக்கஸ் பண்ணவில்லை என்றால் நமது பிள்ளைகளுக்கு பிளானட்டே இல்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், காலேஜ் எந்த பள்ளியிலே எந்த பல்கலைக்கழகத்திலே சேர்த்து அந்த ஃபியூச்சரை எப்படி அவர்களுக்கு நல்லாக சம்பாதிப்பார்கள் என்று யோசிக்கின்றோம். சம்பாதிப்பதற்கு முன்னால் இருக்கிறதற்கு இடம், பூமி வேண்டுமே. பூமி இல்லாமல் என்ன சம்பாத்தியம், யாரால் வாழ முடியும், இல்லை. அதுபோல கிளைமேட் சேஞ்ச் தாங்க முடியாத அளவிற்கு வெப்பம் போய் கொண்டிருக்கின்றது. புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பல நாடுகளிலே பலவிதமாக கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கின்றது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பனி கொட்டுவதும் புயல் வீசுவதும் இதெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் பார்த்ததும் இல்லை, என்னவென்று தெரியாத அளவிற்கு போய்கொண்டிருக்கின்றால் நம்ம அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். அதை பார்த்து பயப்படக்கூடாது என்றும் யாசேவா சொல்வது தான். பயப்படாதீர்கள், நெகட்டிவ் ப்ராஃபிஸஸ்னாலும் பாசிட்டிவாக அதை மாற்ற முடியும். ஜெபம் செய்யுங்கள், பின் ஸ்டெப் எடுங்கள். ஏதாவது ஒரு முயற்சி, அனைவருக்கும் கடமை இருக்கின்றது. இதில் இறங்கி செயல்பட வேண்டும். எல்லாருக்கும் அவரவர்களுக்கு நான் என் குடும்பம் என்று இல்லாமல் இந்த நாட்டுக்குள் நீ வசிக்கின்றாய், இந்த நாடே உனக்கு வேண்டும் என்றால் என்ன நீ செய்ய வேண்டும்? உன் பிள்ளைகளுக்கு நீ சென்று விடுவாய். உன் பிள்ளைகள் வாழ்கின்ற இந்த பூமி எப்படி இருக்கும், அவர்களால் வாழ முடியுமா, சமாளிக்க முடியுமா என்று பார்க்கக்கூடிய மிகவும் அத்தியாவசியமான ப்ராஜெக்ட்ஸ். அடித்தளத்திலே இருப்பது தன்னலமற்ற அன்புதான். அது இல்லாமல் எதுவும் இல்லை. அதுதான் நம்முடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது எல்லாருக்கும் கண்ணிலே தெரியாது. ஒரு கம்ப்யூட்டர் இயங்கி கொண்டிருக்கிறது, அதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யார் கண்ணிலும் தெரியாது. ஆனால் அது உள் பொருத்தப்பட்டிருக்கின்றனால தான் இன்னைக்கு நாம் கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ் அனைத்தும் அந்த கம்ப்யூட்டர் செய்கின்றது. அதுபோல நம்முடைய அடியில் இருக்கின்ற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிந்தனை, சொல், செயல் தூய்மையாக இருந்தால் அனைத்தும் நன்றாக தானே இருக்கும். அதுபோல் நம்முடைய ஆழமான அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமிலே தன்னலமற்ற அன்பை பொருத்தி செயல்படும் பொழுது இந்த எல்லாம் எப்படி அது ஒன்றொன்றாக அதது இடத்தில் விழுகின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். முயற்சி எடுத்தால், அதற்கான முயற்சி, அன்றாட முயற்சி நாம் செய்ய வேண்டும். அது இல்லாமல் எதுவும் நடக்காது. அதற்கு தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ். இங்கே இருக்கின்ற அந்த திட்டத்தை ப்ராஜெக்ட் வடிவமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைவதற்காக ஏற்படுத்துகின்றோம். எவ்வளவு பெரிய நாடு பாருங்கள். அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சலஸ், டென்வர், கலிஃபோர்னியா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய சிட்டிஸ். ஆனால் இன்று அந்த பிளாட்ஃபார்மிலே நூற்றுக்கணக்கான மக்கள் டென்ட் அடித்து கொண்டு தூங்குகின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா? அதை யாராவது வெளியே காட்டுகின்றார்களா? இல்லை. ஆனால் அது உண்மை. ஹோம்லெஸ்னஸ் இஸ் a huge problem in the US.
அது ஒரு ஏழை நாடு அல்ல. ஆனால் அங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள், ஒவ்வொரு ஊராக எடுத்தால் பல ஆயிரம் வரும். இவர்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு வசதி இல்லை. அவர்களுக்கு அந்த அந்த அவர்கள் வேலை செய்து எடுக்கின்ற ஊதியத்தின் வழியாக அவர்களால் என்ன முயற்சி செய்தாலும் ஒரு இல்லமானது அமைத்துக்கொள்ள முடியாத காரணத்தினால்தான் டென்ட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இப்படி அவதிப்படுகின்ற இந்த மக்கள், இப்படி அவதிப்படுகின்ற அந்த குழந்தைகள், யுக்ரைன் வார் நடந்தவங்க என்று முடியுமா? எப்பொழுது யாருக்கு தெரியும்? ஆனால் இந்த நிமிஷம் பசியோடு இருக்கின்றார்களே, என்ன செய்யலாம் அவர்களுக்கு என்று துடிக்கின்ற அந்த உள்ளத்தின் அடித்தளத்தில் இருப்பது தன்னலமற்ற அன்பு. அதற்கு மேல் அன்ஆஸ்ட் ஆஃபரிங், இதை செய் என்று சொல்லாமல், தனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம் குடும்பத்திலே நமக்கு இருந்தாலும் அதற்கு மேல் அடுத்தவனுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்ற அன்ஆஸ்ட் ஆஃபரிங், கேட்கப்படாத ஒரு அழைப்பின் காரணமாக இதையெல்லாம் செய்கின்றோம். நீங்கள் கூட ஒரு முறை யோசித்து கேட்கலாம், இது ஏன் இப்பொழுது நீங்கள் ப்ராஃபஸி பற்றி பேசினீர்கள்? இதெல்லாம் ஆலயத்திலே குருவானவர்கள் தானே அதெல்லாம் பேச வேண்டும். நீங்கள் அதை வைத்து என்னவோ இங்கே வந்து பாசிட்டிவாக அதையும் செய்யலாம் இதை செய்யலாம் என்று சொல்கின்றீர்களே. அங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், 10 கற்பனைகளிலே 5வது கற்பனை கொலை செய்யாதே, 7வது கற்பனை திருடாதே என்று இருக்கின்றது வேதத்திலே. 10 கற்பனைகளிலே அதை குருவானவர் ஆலயத்திலே பிரசங்கம் வழியாக மக்களுக்கு போதித்து நல்லதை சொல்லி வளர்க்க ஆசைப்படுகின்றார், பிரயாசப்படுகின்றார். அதே நேரத்தில் போலீஸ் என்றும் ஒரு இலாக்கா இருக்கின்றது அல்லவா? போலீஸ் என்ன, அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கொலை எவனும் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்று ரோந்து வருகின்றார்கள். திருடு விடுவானோ எங்கேயாவது என்று அவர்கள் அதையெல்லாம் பார்த்து கண்காணித்து கொண்டிருக்கின்ற பொறுப்பில் இருக்கின்றார்கள். அப்போ இவர்களெல்லாம் குருவானவர்களா? இல்லை. அவர்கள் சொல்லுவதை மக்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் செய்யாமல் போகின்றவர்களை கவனிப்பது இவருடைய பொறுப்பு. அதுபோல நீ ஏன் செய்கின்றாய்? நான் குருவானவர் அல்ல, அதாவது யாசேவா இந்த அமைப்பிலே குருக்கள் அமைப்பல்ல, இது ஒரு செக்குலர் ஆஃபீஸ். ஆனால் இவர்கள் கொடுக்கின்ற அந்த அற்புதமான விஷயங்களை நடைமுறையில் எப்படி இதை மக்கள் நடுவில் கொண்டு போவது, என்ன விதமாக ஒரு ப்ராஜெக்ட் வடிவத்திலே வடிவமைத்து அதை அவர்களுக்கு புரியும்படி செய்து அதில் பழகி இறங்கி வேலை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அங்கு ஆலயத்தில் கேட்டது இங்கு நடைமுறையிலே நடக்கும். இதுதான் அவருடைய மாஸ்டர் பிளான். நன்றி. அதாவது இந்த உலகம் ஆனந்தமயமாக மாற வேண்டும். அந்த எண்ணத்தில் பல நடவடிக்கை எடுத்து வருகிறீர்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நன்றி ஐயா, வணக்கம். நேயர்களே, அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.